25 வயதில் மகன் இருக்கும் நிலையில் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரியுள்ள அவரது மனைவி சங்கீதா தனது கணவர் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை அடுக்கியுள்ளார். நடிகர் விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் கடந்த 1998ஆம் ஆண்டு லண்டனில் வைத்தும் 1999ஆம் ஆண்டு சென்னை எழும்பூரில் வைத்தும் பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கும் நிலையில் கடந்த சில வருடங்களாக இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக வீட்டுக்குள்ளேயே பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்பட்டது. இரு தரப்பிலும் இந்த தகவலை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி மனைவி சங்கீதாவின் சார்பில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பிரபல நடிகரும் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியின் தலைவருமான விஜய் தான் தனது கணவர் என்றும் அவரிடம் இருந்து விவாகரத்து மற்றும் ஜீவனாம்சம் கோரியிருந்தார். இந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர அறிவுறுத்தியதோடு வழக்கின் விசாரணை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சங்கீதா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவின் முழு விவர போட்டோ காப்பி 27ஆம் தேதி மதியம் செய்தியாளர் வாட்ஸ்அப் குழுக்களில் பகிரப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் விஜய் சங்கீதா விவாகரத்து விவகாரம் மட்டுமல்லாமல் சங்கீதா நடிகை ஒருவர் மீது தெரிவித்த அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் அம்பலமாயின. திருமணத்திற்கு பின்னர் விஜய் படவிழாக்கள், பொது நிகழ்வுகள் மற்றும் வெளிநாடுகளுக்கு தன்னையும் தனது குழந்தைகளையும் அழைத்துச் சென்று வந்த நிலையில் தற்போது நடிகை ஒருவருடன் தான் வெளியே சென்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஏப்ரலில் அந்த நடிகையுடன் விஜய் தொடர்பில் இருப்பதை கண்டுபிடித்ததாக சங்கீதா மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்து கேட்டபோது தான் அதனை விட்டுவிடுவதாக உறுதியளித்த விஜய் அதன் பின்னரும் தொடர்ந்து அந்த நடிகையுடன் கள்ள உறவை தொடர்ந்ததாக சங்கீதா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் விஜய் தன்னை துன்புறுத்தியதாகவும் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை மறுத்ததாகவும் வீட்டில் இருந்து வெளியே அழைத்துச் செல்ல மறுத்ததாகவும் வீட்டிலேயே அடைத்து வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார். குழந்தைகளின் கல்வி நலன் கருதி அமைதி காத்து வந்த நிலையில் விஜய் அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு ஒன்றாக சென்று சுற்றி வருவது, அதனை அந்த நடிகை புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவது போன்றவை தனக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் மன உளைச்சலையும் அவமானத்தையும் ஏற்படுத்தியதாக சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். அந்த நடிகையின் இத்தகைய செயலை விஜய் தடுக்கவோ நிறுத்தச் சொல்லவோ இல்லை என்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் அந்த நடிகையை அழைத்துச் செல்ல தொடங்கியதாகவும் இதனால் கடந்த 5 வருடங்களாக ஒரே வீட்டில் வசித்தாலும் தனித்தனியாக வாழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பினரின் நற்பெயரை காக்கும் வகையில் அந்த நடிகையின் பெயரை வெளியிடாமல் தவிர்ப்பதாக தெரிவித்துள்ள சங்கீதா தேவைப்பட்டால் அந்த நடிகையுடன் தனது கணவர் ஒன்றாக இருக்கும் ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். முன்னதாக கடந்த நவம்பர் மாதம் வரை இந்த விவகாரத்தை முறைப்படி அமர்ந்து பேசி முடித்துக் கொள்ள தான் முயன்றதாகவும் அதனை விஜய் மதிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கும் சங்கீதா விவாகரத்து பெறும் வரை தான் நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டில் வசிக்கவும் அவரது வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்திற்கு ஏற்ப தனக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் என்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் சங்கீதா தெரிவித்துள்ளார். அந்த மனுவில் சங்கீதா சொல்லியிருப்பது எந்த நடிகை யார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வந்த நிலையில் சங்கீதாவின் சந்தோஷ லைஃபை தக் லைஃபாக மாற்றிய சுகர் பேபி இவர்தான் என்று பலரும் முன்னணி நடிகை ஒருவரை ட்ரோல் செய்து வருகிறார்கள். இப்போ விஜயோடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்துக்காக மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணைக்கு எப்போ வரும்? விசாரணையில் விஜய் நேரில் ஆஜராக வாய்ப்புகள் இருக்கா? குடும்ப நல வழக்குகளை பொறுத்த வரைக்கும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சிறிது கால அவகாசம் கொடுப்பாங்க. அந்த சம்மனானது அழைப்பாணையானது திரு விஜய் அவர்களுக்கு சென்றடைந்த பிறகு அவர் அந்த அழைப்பாணையின் பேரில் நீதிமன்றத்துக்கு நேரிலோ
அல்லது அவரது வழக்கறிஞர் மூலமாகவோ அல்லது வீடியோ கான்ஃபரன்ஸ் விசி என்று சொல்லக்கூடிய இணையதள வழியாகவோ அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகலாம். சென்னையில் நீலாங்கரில் இருக்கக்கூடிய விஜயுடைய மனைவி விஜய் என்ற போது செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. இங்கே தான் வரணுமா? இந்த வழக்கு வந்து அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு? செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அப்படின்றதுனால செங்கல்பட்டு நீதிமன்றம் வந்து அதற்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து பொதுமக்களும் மாவட்ட நீதிமன்றத்தை தான் அணுகி அவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். அதன்படியே திரு விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் தற்போது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்துள்ளார். விஜய் கண்டிப்பாக இங்கே ஆஜராகலாமா இல்லை வாங்கலாமா இல்லை நீதிமன்றத்தை வந்து இங்கே செங்கல்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் மாற வாய்ப்பு இருக்கா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிவில் வழக்குன்றதுனால இப்போ ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது வரையறுப்புக்கு உள்ளே இருக்கிற இடத்துல தான் முதல்ல அதை தாக்கல் பண்ணணும். அதன் பிறகு டிரான்ஸ்ஃபர் ஓபி என்று சொல்லக்கூடிய மாற்றுதல், வழக்கு மாற்றுதல் மூலமாக சென்னைக்கு மாறுவதற்குமான வாய்ப்பு உள்ளது. ஸோ தேர்தலுக்கு தேதி அறிவிக்க இன்னும் சில நாட்கள் தான் இருக்கும்போது விஜய் சம்பந்தமாக முதல்ல தமிழக வெற்றி கழக ஒரு கட்சி தேர்தல் சந்திக்க போகுது, சட்டமன்ற தேர்தல். அப்படி இருக்கும்போது விஜயோடைய மனைவி வந்து விவாகரத்துன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு நோக்கி வந்தபோது இது கட்சி வந்து தேர்தல் நேரத்தில் எப்படி பார்க்கப்படுறாங்க? இப்போது தேர்தல் வந்து அனைத்து தமிழகத்தில் இருக்கிற கட்சிகளும் வந்து தனக்கான முயற்சிகளையும் தான் ஜெயிப்பதற்கான வெற்றி வாய்ப்புகளை தேடுவதற்குமான களப்பணியில் இறங்கியுள்ளார்கள். அதே போல் திரு விஜய் அவர்களும் தமிழக மக்களிடையே வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தீவிரமாக முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் அவரது மனைவியான சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இது சிவில் வழக்கு, குடும்ப வழக்கு என்பதால் இதனால் எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. இந்த தேதி 24ஆம் தேதி ஏப்ரல் மாதம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த இதில் வந்து விஜயோட மனைவி வந்து ஆஜராக இருக்கிறாங்க. 24ஆம் தேதி வழக்கு, விவாகரத்து வழக்கு பதிவு செய்துள்ளார். அதைத் தொடர்ந்து குடும்ப நல நீதிமன்றத்துக்கு வழக்கு மாற்றுதல் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் திரு விஜய் அவர்களுக்கு அழைப்பாணை வழங்கப்படும். இல்லை, வழக்கு தொடர்ந்த விஜயோடைய மனைவி சங்கீதா ஏப்ரல் மாதம் வந்து விஜய் நேரில் ஆஜராகணும் சம்மன் கொடுத்துருக்காங்க. சம்மன் போய் விஜய்க்கு வந்து சேரணும். விஜயோடைய மனைவி முதல் விசாரணைக்கு நேரில் ஆஜர வர வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ சிவில் வழக்கை பொறுத்த வரைக்கும் அவரது வழக்கறிஞர் மூலியமாகவோ அவரோ ஒரு மனுவினை, கடிதத்தினை அவரது கணவருக்கு அனுப்புவதற்கான சட்டம் உள்ளது. ஸோ அதன் வழியில் அவர்கள் அந்த மனுவை அனுப்பியிருக்கலாம். அதில் அவர் நேரடியாக அவரை பார்க்க வேண்டும், அவரிடம் இந்த பிரச்சனைகளை குறித்து பேச வேண்டும் என்ற அவசியம் ஏதும் இல்லை. விவாகரத்து வழக்கு என்பது நீதிமன்றம் முடிவு செய்யப்பட வேண்டியது. தற்போது அழைப்பாணை என்பது சார்பு செய்யப்பட்ட பிறகு அவர் நேரிலோ, நான் முன்பு சொன்னது போல நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ ஆஜராகலாம். அதற்கு எந்த விதமான தடையுறுகளும் இல்லை. தற்போது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கம் 1880 சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது. இந்த 1880களிலிருந்து தற்போது வரை பல அரசியல் பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் நம்ம டிஸ்ட்ரிக்ட், அதாவது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வழக்குகள் பதிவு செய்துள்ளார்கள். தற்போது அரசியல் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் ஈர்ப்புடனும் மிக உத்வேகத்துடனும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் நிலையில் தற்போது விஜய் அவர்கள் இந்த வழக்கு சம்பந்தமாக சில மன வருத்தத்தை மட்டும்தான் ஏற்படுத்துமே தவிர அரசியலுக்கான எந்த பாதிப்பும் இல்லை. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ஸ்ரீராம், ஆனந்தகுமார் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.